சிவகுரு சொல்படி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான்காம் நாள் பதிவாக இன்றைக்கு பார்க்க போன வரிகளுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். புறத்தாருக்கு சேயோன் தன் பூன் கலர்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கலர்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலர் வெல்க. இதுதான் அடுத்த மூன்றடி. புறத்தாருக்கு சேயோன் தன் பூன் கலர்கள் வெல்க அப்படின்னா என்னன்னா, இறைவனை அறியாமல் புறத்தே இருப்பவர்கள். இறைவனின் அருமை தெரியாது, இறைவனை அறியாது யாரெல்லாம் இருப்பார்களோ, எப்படி ஒரு பாலுக்குள் நெய் இருக்கிறதோ, விறகுக்குள் தீ இருக்கிறதோ, நமக்கு என்னதான் தெரியாமல் இருந்தாலும் அவை அவற்றிற்குள் இருக்கிறது. அதை அறியாது, இறைவன் இருப்பதை அறியாது, இறைவன் அன்பிற்குள் தான் இருப்பான் என்பதை அறியாதிருப்பவருக்கு இறைவன் சேயோனாக இருக்கிறார். அதுதான் புறத்தாருக்கு செய்யந்தன் பூங்கலர்கள் வெல்க, கரங்குவிவாள் உள்மகிழும் கோன்கலர்கள் வெல்க. அதாவது இறைவனை வழிபட வேண்டும் என்று நினையாமல், தன்னை அறியாமல் கரத்தை குவித்து வழிபாடு செய்வங்களோட இறைவன் பார்க்கிறார் அப்படிங்கிறதும், அதுக்கு அடுத்த வரியான சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலர் வெல்க. சிரத்தை தாழ்த்தி வழிபாடு செய்கிறவங்கள ஓங்குவிக்கவன் இறைவன். இறைவனை அடிப்படைந்தால் இறைவன் நம்மளை பெரிய நிலைக்கு கொண்டு செல்வான், உயர்நிலைக்கு கொண்டு செல்வான் என்பது இந்த அடிக்கால பொருள். தொடர்ந்து திருவாசகதம் என்னும் தேனை பருக சிவகுரு சொற்பொழிவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்க. தொடர்ந்து திருவாசகம் எனும் தேனை பருக வாருங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.